மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா வைத்தியசாலையில் மரணித்த சிசுவின் உடற்கூற்று பரிசோதனையில் தாமதம், பெற்றோர் ஆதங்கம். நாமலுக்கு படுதோல்வி, பேராசை கொண்ட பஸ்ஸிலும் விலகிய தம்மிக்கவும். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஸ்ரீதரனின் ஆதரவு. ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் சஜித். சந்தேகத்திற்கு இடமின்றி ரணிலே தேர்தலில் வெற்றி பெறுவார், மனுஷன் ஆணையக்கார. பிரான்சில் இருந்து இலங்கை வந்த நபர் தப்பியோட்டம், அதிரடி காட்டிய போலீசார். பிரச்சார கூட்டத்தில் திடீரென்று மருத்துவ உதவி கேட்ட டொனால்ட் ட்ரம்ப், வெளியாகியுள்ள காரணம். தொடர்வென விரிவான செய்திகள். வவுனியா வைத்தியசாலையில் பிறந்து மரணித்த சிசுவின் உடலை உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ள தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சிசுவின் தந்தை நேற்று கவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 17ஆம் திகதி வவுனியா செட்டிக்குளம் பிரமணாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 30 வயது யுவதியொருவர் பிரசவத்திற்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 20ஆம் திகதி அதிகாலை அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்டு சிசுவை எடுத்துள்ள போது அது உயிரிழந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியர்களின் அசமந்த போக்கே தமது சிசு மரணமடைய காரணம் என தந்தை வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து நேற்று முன்தினம் மாலை வவுனியா மாவட்ட நீதிபதி சிசுவின் உடலை பார்வையிட்டதுடன் தந்தையின் வாக்குமூலங்களையும் பெற்றிருந்தார். இந்நிலையில் நேற்று யாழ் வைத்தியசாலையில் கடமையாற்றும் விசேட சட்ட வைத்திய அதிகாரியிடம் சடலத்தை ஒப்படைத்து விசாரணைகளை முன்னெடுக்க வவுனியா நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் குறித்த சிசுவின் உடலை கொண்டு செல்ல வவுனியா வைத்தியசாலையினர் நோயாளர் காவு வண்டியையோ அல்லது வேறு வாகனத்தையோ கொடுக்க மறுத்துள்ளதால் சிசுவின் உடல் யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்படவில்லை. பெற்றோர் அதனை தாம் கொண்டு செல்ல முடியாது எனவும் வைத்தியசாலையின் தவறுக்கு அவர்களே கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்து சிசுவின் சடலத்தை பொறுப்பேற்கவில்லை. இதனால் பிறந்து ஒரு நாள் கூட மண்ணில் வாழாத சிசு மரணித்த பின் 2வது நாளாகவும் வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் உள்ளமை குறித்து பெற்றோர் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ படுதோல்வியை சந்திக்க நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக கினிக்கத்தேனை பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பூரண ஆதரவை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம். இதற்கு அவர் அன்று பதிலளித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா பெருமளவு பணத்துடன் தேர்தலுக்கு தயாரானார். பசில் ராஜபக்ஷ அந்த பணத்திற்கு பேராசை கொண்டிருந்தார். நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட சரியானவர் அல்ல என நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அத்தோடு பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்ததை அடுத்து தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகிக் கொண்டார் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஸ்ரீதரனால் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சந்திப்புக்கு பின்னர் இருவரும் கூட்டாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவை எப்போது எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எனது ஆதரவு அரியநேத்திரனுக்கு அளிக்கப்படும். கட்சி முடிவை எடுக்கிறதோ எடுக்கவில்லையோ அது எவ்வளவு தூரம் எம்மை தள்ளப் போகிறதோ என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக எனது ஆதரவு அரியநேத்திரனுக்கு அளிக்கப்படும். தமிழ் மக்கள் காத்திரமான ஒரு செய்தியை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வழங்க வேண்டும் என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை கருத்து தெரிவித்த அரியநேத்திரன் தான் களமிறங்கும் சங்கு சின்னத்தை சிபாரிசு செய்தவர் ஸ்ரீதரன் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் உன்னதமான சட்டத்தை நீதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையின் ஊடாக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை உரிமைகளை மீறிய ஓர் வேட்பாளராகவே இம்முறை ரணில் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் சிலர் முன்கூட்டியே வெற்றி பெற்றாலும் ரணில் விக்ரமசிங்க சந்தேகத்திற்கு இடமின்றி செப்டம்பர் 21ஆம் தேதி வெற்றியீட்டுவார் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை அவர் நேற்று வடிவேல் சுரேஷின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தலதா அத்துக்கோரல ஆற்றிய உரையானது சமகிஜன பலவேகஜவின் அடிமட்ட உறுப்பினர்கள் மத்தியில் எதிரொலிக்கும், அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை சுற்றி திரளுவதற்கு அவர்களை தூண்டும் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் கிராம மட்ட உறுப்பினர்கள் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர்கள், ஆகவே தமது தலைவர் நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் திட்டமிட்டு செயற்படுகின்றதால் தங்களது ஆதரவை அவருக்கு வழங்க மக்கள் தயாராக உள்ளனர். தொழில் ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் வடிவேல் சுரேஷ் தொழிலாளர் துறை, முறைசாரா தொழில்துறை, தொழிலாளர்களின் ஓய்வூதியம், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான பிரச்சனைகளையும் முன்னெடுத்து வருகின்றார். நாடாளுமன்றத்தில் தலதா அத்துக்கூறல ஆற்றிய உரையில் அரசியல் வட்டாரத்தில் பலரையும் எதிரொலிக்கும். முக்கியமாக ஜனதா தளத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் கூட சஜித் பிரேமதாசவின் அனுபவமின்மை, ஜனாதிபதியாக வருவதற்கான அவரது பொறுமையின்மை மற்றும் பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்ட போது அதனை ஏற்க மறுத்தமை பற்றிய விடயங்களை நாம் முன்னரே கூறிவிட்டோம். தலதாவின் நேற்றைய நாடாளுமன்ற விசேட உரையின் பின்னர் சஜித் பிரேமதாச தலைமை தாங்கும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியை பற்றி சிந்திக்க தூண்டுகின்றது. எதிர்க்கட்சி தலைவரிடம் முறையான அபிவிருத்தி வேலை திட்டம் எதுவும் இல்லை. அவர் எல்லோரையும் சமநிலைப்படுத்த முயல்கின்றார். அன்று அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக எதையும் செய்யும் ஒருவராக சஜித்தை நாம் அறிந்து கொண்டோம். அதிகாரத்திற்காக எதையும் செய்யும் தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. மாறாக நாட்டையும் அதன் எதிர்காலத்திற்காக முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேவையான அனைத்தையும் செய்யும் தலைவர் ஒருவரே எமக்கு தேவைப்படுகின்றார். அதற்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் ஏனைய உறுப்பினர்களும் வெளியேறி விடுவார்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரெஞ்சு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்காலையில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திய பின்னர் தப்பிச் சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் மீது ஜீப் வண்டியில் பயணித்த பிரெஞ்சு பிரஜை ஒருவர் மோதியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்தியதுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 40 வயதுடைய ஜெயசேகர கிருஷாந்த் என்பவர் சிகிச்சைக்காக தங்காலை ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் தப்பிச் சென்ற பிரெஞ்சு பிரஜையை கைது செய்துள்ளனர். தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பின் முதல் முறையாக பொதுவெளியில் உரையாற்றிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென உரையை நிறுத்திவிட்டு மருத்துவ உதவி கோரியமை மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று வடக்கு கரோலினாவில் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கு பெற்றிய ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவை என்று உணர்ந்ததை அடுத்து கூட்டத்தில் ட்ரம்ப் தனது உரையை நிறுத்தியுள்ளார். துப்பாக்கி குண்டு துளைக்காத கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து உரையாற்றிக் கொண்டிருந்த ட்ரம்ப் குறித்த பெண்ணுக்கு மருத்துவ உதவிகளை வழங்குமாறு வைத்தியர்களிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் நின்று கொண்டிருந்த குறித்த பெண்ணிடம் சென்று அவரின் உடல்நிலை தொடர்பில் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் இந்த செயலானது பிரச்சார கூட்டத்திற்கு வந்தவர்களிடையே பெரும் பாராட்டினை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.